நம்ம பிள்ளைங்களுடைய படிப்பு, எதிர்காலம், நம்முடைய கடைசி காலம் இதெல்லாம் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு உழைக்கிறோம், பணத்தை சேமிக்கவும் செய்கிறோம். இந்த பணத்தை வெறுமனே பேங்க்கில் வச்சுருந்தா பணம் வளராது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு ஷேர் மார்க்கெட் பக்கம் இந்த மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வந்தால் என்ஏவி அப்படிங்கிறாங்க, ஏயுஎம் அப்படிங்கிறாங்க, பெஞ்ச்மார்க் அப்படிங்கிறாங்க, எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ அப்படிங்கிறாங்க. இந்த டெக்னிக்கல் டேர்ம்ஸ் எல்லாம் பார்த்து இதெல்லாம் நமக்கு சரிப்பட்டு வராதுப்பா அப்படின்னு சொல்லி தயங்கி போய் இருக்கிறீங்களா? உங்களே மாதிரியே பல பேருக்கும் இந்த குழப்பம் இருக்குது. ஐயோ இது புரியாத பாஷையாக இருக்குதே, நம்ம இதில் இன்வெஸ்ட் பண்ணால் ஏமாந்துருவோமோ அப்படின்னு சொல்லி பயந்து போய் இன்வெஸ்ட் பண்ணாமலே இருக்கிறாங்க. இந்த வீடியோவில் இந்த டேர்ம்ஸ் எல்லாம் ரொம்ப எளிமையாக நீங்கள் புரிகிற மாதிரி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இந்த வீடியோ பார்த்து முடிக்கும்போது நீங்கள் தைரியமாக மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. ஐத்தமிழ் அகாடமிக்கு உங்களை வரவேற்கிறேன். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மியூச்சுவல் ஃபண்டு சம்மந்தப்பட்ட டெக்னிக்கல் டேர்ம்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இதை ஒரு 5 செக்மெண்ட்டாக ஒரு லாஜிக்கல் ஆர்டரில் அடுக்கி இருக்கிறேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏஎம்சி அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி. நீங்கள் கொடுக்குற பணத்தை வாங்கி பத்திரமா பாதுகாக்கக்கூடிய நிறுவனம் தான் இந்த ஏஎம்சி. உதாரணத்துக்கு ஹெச்டிஎஃப்சி மியூச்சுவல் ஃபண்ட், ஐசிஐசிஐ மியூச்சுவல் ஃபண்ட், பராக் பரீக் இவங்க எல்லாருமே உங்களுடைய பணத்தை வாங்கி மொத்தமாக பாதுகாக்கக்கூடிய நிறுவனம். ஃபண்டு மேனேஜர் இவங்க யார்? நீங்கள் கொடுக்குற பணத்தை அந்த மியூச்சுவல் ஃபண்டு சார்ந்து அதில் என்னென்ன ரூல்ஸ் இருக்குதோ அந்த அடிப்படையில் ஸ்டாக் மார்க்கெட்டில் அதில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி முடிவெடுக்கிற ஆள் தான் இந்த ஃபண்டு மேனேஜர். நம்ம முன்னாடி பார்த்த அந்த ஏஎம்சி அந்த கம்பெனிக்கு கீழே நிறைய மியூச்சுவல் ஃபண்டு இருக்கும். அந்த ஒவ்வொரு மியூச்சுவல் ஃபண்டுக்கும் வேறு வேறு ஃபண்டு மேனேஜர்ஸை அந்த கம்பெனி நியமிச்சிருப்பாங்க. நீங்கள் எந்த மியூச்சுவல் ஃபண்டில் பணம் கொடுத்துருக்கீங்களோ அந்த பணத்தை அந்த ஃபண்டு மேனேஜர் எடுத்து ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. போர்ட்ஃபோலியோ அல்லது ஹோல்டிங்ஸ். நீங்கள் கொடுக்குற பணத்தை அந்த ஃபண்டு மேனேஜர் வாங்கி வேறு வேறு அசெட்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பார். ஒரு சிலது டைரெக்டாக ஷேரில் இருக்கும், ஒரு சிலது பாண்டில் இருக்கும், ஒரு சிலது மியூச்சுவல் ஃபண்டில் கூட இருக்கும். இந்த மாதிரி அவங்க எதுலலாம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி லிஸ்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. அதுக்கு பேர் தான் போர்ட்ஃபோலியோ. உங்கள் பணத்தை ஒரே இடத்துல போடாமல் வேறு வேறு கம்பெனிகளில் வேறு வேறு இடங்களில் பிரித்து போடுறதுனால உங்களுக்கு லாபம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகரிக்குது, நஷ்டம் அடைகிறதுக்கான வாய்ப்புகள் தவிர்க்கப்படுது. பெஞ்ச்மார்க் இது அந்த மியூச்சுவல் ஃபண்டு எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்குது அப்படிங்கிறத ஒப்பிட்டு பார்க்கக்கூடியது. இப்போ உங்கள் பையன் கிளாஸில் 3rd ரேங்க் வாங்கியிருக்கிறான் அப்படின்னா அவன் ஃபஸ்ட் ரேங்க் எடுத்துகிற பையன் கூட அந்த மார்க் ஒப்பிட்டு பார்த்து அந்த அடிப்படையெல்லாம் 3rd ரேங்க் அப்படின்னு சொல்லி குறிப்பிடப்படுதில்ல. அதே மாதிரி இந்த பெஞ்ச் மார்க்கில் ஒவ்வொரு மியூச்சுவல் ஃபண்டும் ஏதாவது ஒன்று ட்ராக் பண்ணுவாங்க. உதாரணத்துக்கு நிஃப்டி 50 அல்லது சென்செக்ஸ் இதெல்லாம் ட்ராக் பண்ணுவாங்க. அந்த நிஃப்டி 50 சென்செக்ஸ் எவ்வளோ பெர்ஃபார்ம் பண்ணியிருக்குது அப்படிங்கிறத பார்த்து அதோட ஒப்பிட்டு இந்த பெஞ்ச் மார்க் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த மியூச்சுவல் ஃபண்ட் எந்த பெஞ்ச் மார்க்கை ட்ராக் பண்ணுறாங்களோ அதை விட அதிகமான லாபம் எடுக்கிறதுக்கு அந்த ஃபண்டு மேனேஜர் முயற்சி பண்ணுவார். அதுதான் அவருடைய நோக்கம். இது வரைக்கும் இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குதுன்னு சொல்லி அர்த்தம். அப்படின்னா என்னுடைய சேனல்லாம் போட்டுக்கிற மற்ற வீடியோஸும் கண்டிப்பாக பயனுள்ளதாகத்தான் இருக்கும். இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, ஹைப் பண்ணி விடுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம கண்டினியூ பண்ணலாம். NAV நெட் அசெட் வேல்யூ. இப்போ நீங்கள் கடைக்கு போகிறீங்க, அங்கே ஒரு பிஸ்கட் பாக்கெட் வாங்குறீங்க. ஒரு பிஸ்கட் பாக்கெட்டினுடைய விலை இவ்வளவு அப்படின்னு சொல்லி அந்த கடைக்காரர் சொல்வார். அதே மாதிரி ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒரு கம்பெனியினுடைய ஒரு ஸ்டாக்கினுடைய விலை இவ்வளவு அப்படின்னு சொல்லி இருக்கும். அதே மாதிரி தான் இந்த மியூச்சுவல் ஃபண்டில் யூனிட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இதில் ஒரு யூனிட்னுடைய கரண்ட் ப்ரைஸ், அதாவது அன்னைக்கினுடைய ப்ரைஸ் தான் இந்த நெட் அசெட் வேல்யூ. ஒரு மியூச்சுவல் ஃபண்டினுடைய NAV 100 ரூபாய் அப்படின்னா நீங்கள் 1000 ரூபாய் அதில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு 10 யூனிட் கிடைக்கும். எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ. நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது கொடுக்கக்கூடிய பணத்தை ஹேண்டில் பண்ணணும். அந்த ஃபண்டு மேனேஜர் அவர் அதை சரியான நேரத்தில் ஒரு ஸ்டாக்கில் போடணும், எடுக்கணும், அந்த வேலையெல்லாம் அவருக்கு இருக்குது. அது சம்மந்தப்பட்ட பல நபர்கள் அதில் ஒர்க் பண்ணுவாங்க. அவங்களுக்கெல்லாம் சம்பளம் கொடுக்கணும். இதுக்கு எல்லாத்துக்குமே பணம் தேவைப்படும். அந்த பணத்துக்கு தேவையான ஒரு சார்ஜை இந்த மியூச்சுவல் ஃபண்டில் இருந்து தான் எடுப்பாங்க. அதை தான் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த ஃபண்டில் எவ்வளவு வேலை இருக்குது அப்படிங்கிறது அடிப்படையில் இந்த எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ அப்படிங்கிறது 0.5%லேருந்து 2.5% வரைக்கும் இருக்கும். எக்ஸிட் லோட். நீங்கள் பணம் அந்த மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க இல்லையா, அதை ஒரு குறிப்பிட்ட நாளுக்குள்ளே எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு ரூல் ஒவ்வொரு மியூச்சுவல் ஃபண்ட்லேயும் வச்சுருப்பாங்க.
ஒரு சிலதில் இது இருக்கவே செய்யாது, ஒரு சிலதில் 15 நாள் அப்படின்னு சொல்லி இருக்கும், ஒரு சிலதில் 1 வருஷம் வரைக்கும் கூட இருக்கலாம். அவங்க குறிப்பிட்டிருக்கிற அந்த நாளுக்கு முன்னாடியே நீங்கள் போட்ட பணத்தை திரும்ப எடுத்துட்டீங்க அப்படின்னா அவங்க சின்னதாக ஒரு பெனால்ட்டி, ஒரு சின்ன ஃபைன் ஒன்று போடுவாங்க. அதுக்கு பேர் தான் எக்ஸிட் லோட். இப்போது நிறைய ஃபண்டுகளில் எக்ஸிட் லோடே இருக்காது. அப்படியே இருந்தாலும் ஒரு குறைவான நாள் தான் இருக்கும். ஆனாலும் கூட நீங்கள் போடுறதுக்கு முன்னாடி இதையும் செக் பண்ணிவிட்டு போடுறது நல்லது. மியூச்சுவல் ஃபண்டில் நீங்கள் 2 விதத்தில் இன்வெஸ்ட் பண்ணலாம். முதலாவது லம்சம். இப்போ உங்கள்கிட்ட 1 லட்சம் ரூபாய் இருக்குது. அந்த 1 லட்சம் ரூபாவை மொத்தமாக நீங்கள் ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் அப்படியே இன்வெஸ்ட் பண்ணிடலாம். இதுக்கு பேர் தான் லம்சம் இன்வெஸ்ட்மெண்ட். எஸ்ஐபி, சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான். அதாவது இது நீங்கள் மாதம் ஒரு குறிப்பிட்ட தொகை ரெகுலராக இந்த மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே வர்றது. இது நீங்கள் 100 ரூபாயிலிருந்து 5000, 1000 உங்களுக்கு திறமை போல் எவ்வளோ வேணாலும் நீங்கள் பண்ணலாம். இந்த மாதிரி மாதம் நீங்கள் ரெகுலராக ஒழுக்கமாக இதை இன்வெஸ்ட் பண்ணுறதுனால தான் இதுக்கு பேர் சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் அப்படின்னு சொல்லி இருக்குது. இந்த எஸ்ஐபி இப்போ உங்களால் ஆட்டோமேட் பண்ண முடியும். அதாவது பேங்க்கில் உங்களுக்கு சம்பளம் வந்த உடனே ஒரு குறிப்பிட்ட நாளில் ஆட்டோமேட்டிக்காக உங்கள் பேங்க்லேருந்து ஒரு குறிப்பிட்ட மியூச்சுவல் ஃபண்டுக்கு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிற மாதிரி உங்களால் பண்ண முடியும். ஸோ இந்த விதத்தில் உங்கள் சைட்லேருந்து எந்த ஒரு எஃபர்ட்டும் இல்லாமல் ஆட்டோமேட்டிக்காகவே ஒரு ஒழுக்கமான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ரெகுலராக நடந்துக்கிட்டே இருக்கும். ருப்பி காஸ்ட் ஆவரேஜ், இது எஸ்ஐபியில் மட்டுமே நடக்கக்கூடிய ஒரு மேஜிக். அதாவது நம்ம எஸ்ஐபியில் ஒவ்வொரு மாதமும் ஒரு குறிப்பிட்ட பணம் இன்வெஸ்ட் பண்ணிகிட்ருக்குறோம். நான் முன்னாடி சொன்னல அந்த யூனிட் ப்ரைஸ் NAV, இது ஒவ்வொரு நாளும் கூடி குறைஞ்சிக்கிட்டு இருக்கும். அப்போது நீங்கள் ஒரு மாதம் ஒரு அமௌண்ட் கொடுக்கும்போது ஒருவேளை அந்த NAVனுடைய விலை குறைவாக இருக்கலாம், இன்னொரு மாதம் அந்த NAVனுடைய விலை அதிகமாக இருக்கலாம். இந்த எஸ்ஐபியில் என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த NAVனுடைய விலை குறையும் பொழுது நீங்கள் கொடுக்குற காசுக்கு அதிகமான யூனிட் உங்களுக்கு கிடைக்கும். அப்படி கிடைக்கிறனால NAVனுடைய விலை அதிகமாகும் போது உங்களுக்கு ஏற்கனவே கிடைச்சிருக்கிற யூனிட்டுடைய ப்ரைஸ் அதிகமாகும். இந்த விதமாக நீங்கள் ரெகுலராக பண்ணிகிட்டு இருக்கிறனால லம்சமாக இன்வெஸ்ட் பண்ணுறவரை விட உங்களால் ஆவரேஜ் ப்ரைஸ் எப்போவுமே குறைஞ்ச விலைக்கு உங்களால் அந்த மியூச்சுவல் ஃபண்டினுடைய யூனிட்டை வாங்க முடியும். சரி, மியூச்சுவல் ஃபண்டில் எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணியாச்சு. இனி நம்முடைய லாபத்தை எப்படி கணக்கு பண்ணுறது? CAGR, காம்பவுண்ட் ஆனுவல் க்ரோத் ரேட். நீங்கள் ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் லம்சம் இன்வெஸ்ட்மெண்ட், அதாவது நீங்கள் மொத்தமாக இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒவ்வொரு வருஷமும் எவ்வளவு ரிட்டர்ன் வந்திருக்குது அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு நீங்கள் இந்த CAGR ரிப்போர்ட் தான் பார்க்கணும். இந்த CAGR ரிப்போர்ட் உங்களுடைய மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் எப்படி ஒவ்வொரு வருடமும் வளர்ந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறத காட்டும். ஆனால் நீங்கள் SIP போட்டிருக்கீங்க அப்படின்னா இந்த CAGR பார்க்கக்கூடாது, XIRR பார்க்கணும், எக்ஸ்டெண்டட் இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன். நீங்கள் எஸ்ஐபியில் ஒவ்வொரு மாதமும் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. ஒவ்வொரு மாதமும் மார்க்கெட் வேறு லெவலில் இருக்கும். இந்த மாதிரி வேறு நாட்களில் இன்வெஸ்ட் பண்ணும்போது எக்ஸாக்டாக என்ன ரிட்டர்ன் உங்களுக்கு வந்திருக்குது அப்படிங்கிறது நீங்கள் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த XIRR ரிப்போர்ட் தான் பார்க்கணும். எஸ்ஐபியினுடைய சரியான ரிப்போர்ட்டை எப்போவுமே XIRR தான் காட்டும். இப்போ சொல்லுங்கள், இந்த மியூச்சுவல் ஃபண்டெல்லாம் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குதா? இந்த மாதிரி இங்கிலீஷ் வார்த்தையெல்லாம் பார்த்து பயப்படாதீங்க. என்ன அது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. ஃபினான்ஷியல் எஜுகேஷன் கற்றுக்கோங்க. அப்படி கற்றுக்கிட்டா தான் நம்ம குடும்பத்தினுடைய ஃபினான்ஷியல் எதிர்காலத்தை நம்ம பாதுகாக்க முடியும். நான் மியூச்சுவல் ஃபண்டு பற்றி பேசுகிறது மட்டும் இல்லாமல் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு உதவி பண்ணக்கூடிய சப் புரோக்கராகவும் இருக்கிறேன். நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டோ எஸ்ஐபியோ ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா என்னை தொடர்பு கொள்றதுக்கான டீட்டெயில்ஸ் ஸ்க்ரீன்லையும் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன். உங்களுக்கே டெக்னிக்கல் நாலேஜ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் QR கோடை ஸ்கேன் பண்ணி அக்கௌண்ட் ஆரம்பிக்கலாம். டிஸ்கிரிப்ஷன்லையும் லிங்க் இருக்குது. இன்னும் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு தயக்கமாக இருக்குது அப்படின்னா பணம் தரும் நிம்மதி அப்படின்னு சொல்லி ஒரு மின் புத்தகம் ஒன்று என்னுடைய வெப்சைட்டில் இருக்குது. 100 ரூபாய் தான், வாங்கி வாசிங்க. அதை வாசித்து முடிக்கும்போது ஏன் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற தெளிவான புரிதல் உங்களுக்கு இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். உங்களோட நண்பர்களுக்கோ உறவினர்களுக்கோ இது பயனுள்ளதாக இருக்கும்னு நினச்சிங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. உங்களுடைய சந்தேகங்களை கமெண்ட்டில் கேளுங்க, நான் உங்களுக்கு பதில் சொல்கிறேன். இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, ஹைப் பண்ணி விடுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நோட்டிஃபிகேஷன் ஒன்று நினச்சிங்க அப்படின்னா பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.